குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜில இது வந்து கடைசி வீடியோ. இது என்ன பண்ண போறேன்னா, ஜெனட்டிக் எவல்யூஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லாவே கன்ஃபியூஸ் பண்ற ஒரு டாபிக். இதை ப்ராப்பரா என்ன பண்ணிடுவோம்னா இந்த வீடியோல வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஆல்ரெடி பயாலஜில கம்ப்ளீட் பண்ண டாபிக் எல்லாமே பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீரியஸை நீங்க என்டையரா பார்த்துட்டு வரீங்கன்னா ஆல்ரெடி பிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்து கெமிஸ்ட்ரி, இப்போ பயாலஜி முடிக்க போகுது. இது வரைக்கும் நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு வரீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனல் என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டேன்னா டெஸ்ட் வந்து நான் கொடுத்துட்டேன். பயாலஜி, ஜெனெட்டிக்ஸ் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். எல்லாமே குரூப் டில கேட்டாதான். இது எப்படின்னா முதல்ல இங்க ஃபண்டமெண்டல் இப்போ ஜெனெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பேசிக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எடுக்கணும். இந்த டெஸ்ட் எடுக்கிற மூலம் குரூப் டில எப்படி கேட்பான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் இருக்கு. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் வந்து எடுங்க. டெஸ்ட் ஆப் அண்ட் வந்து வெப்சைட் ரெண்டுமே நான் கொடுக்குறேன். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்துடுனா கொஸ்டின் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் கொஸ்டின், which one of the following explain the absence of recessive traits in the F1 generation and their reappearance in the F2 generation in mental experiment? அதாவது என்ன, மென்டலினோட பரிசோதனையில் F1 தலைமுறையில் ஒடுங்கிய பண்புகள் காணப்படாமல் F2 தலைமுறையில் மீண்டும் தோன்றுவதை கீழ்கண்டவற்றில் எது விளக்குகிறது இருக்கு. இது ஒரு பக்காவான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டலினோட லாவ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். அது நம்மளுக்கு பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் உங்களால கையே வைக்க முடியும். நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. அதாவது என்னன்னா மென்டலின் என்ன பண்றாரு, ஒரு ஆய்வு வந்து பண்றாரு. அந்த ஆய்வுல பட்டாணி செடி வந்து எடுத்துக்கிறாரு. நம்ம ஸ்கூல்ல இருந்து லேர்ன் பண்ணியிருப்போம். பட்டாணி செடி பெற்றோர்ல வந்து ஒரு நெட்டையான ஒரு பட்டாணி செடியும் ஒரு குட்டையான பட்டாணி செடியும் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா பாலினேட் வந்து பண்றாரு. அதுல தலைமுறை கிடைக்குமா, அந்த தலைமுறையில அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா நெட்டை செடி மட்டும்தான் கிடைக்குதாம். சரி, உருவாயிருச்சு நெட்டை செடி. அதே மாதிரி இன்னொரு நெட்டை செடி பெட்ரோல்ல இருந்து ஒரு நெட்டை குட்டையை வந்து பாலினேட் பண்ணும்போது நெட்டை செடி கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு நெட்டை செடி உருவாக்கி அந்த 2 நெட்டை செடியும் தற்கலப்பு பண்ணும்போது அவருக்கு 4 விதமா கிடைக்குதாம். அந்த 4 இதுல 3 செடி வந்து உயரமா இருக்கு, நெட்டையா இருக்கு, ஒண்ணு மட்டும் குட்டையா இருக்கும். இது F2 தலைமுறை. இது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துட்டு வந்தனே என்ன பண்றாருன்னா இதுல ஒரு கான்செப்ட் வந்து அவர் சொல்றாரு. என்ன கான்செப்ட்னா பெட்ரோல்ல இந்த நெட்டை அண்ட் குட்டை செடி இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ நெட்டைக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, குட்டைக்கு வந்து ஸ்மால் சொல்லுவாங்க. இப்ப நெட்டை அண்ட் வந்து குட்டை இதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமெட் ஃபார்ம் ஆகுறதுல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் வரும். கேபிட்டல் டி, இங்க ஸ்மால் டி வரும். இது கேமெட். இதுதான் கேமெட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுச்செடி உருவாகுது. அந்த புதுச்செடி நல்லா கவனிங்க, முதல் தலைமுறையில ஏதாவது ஒண்ணுல கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதுதான் ஒரு ஓங்கு பண்புன்னு சொல்றாரு. அந்த ஓங்கு பண்பை கொண்டதுதான் என்னன்னா வெளிப்படும் முதல் தலைமுறையில F1 தலைமுறையில. அதாவது ஓங்கு பண்பு கொண்டது வந்து வெளிப்படும், ஒடுங்கு பண்பு கொண்டது வெளிப்படாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா இவர் ஒரு கன்க்ளூட் பண்றாரு முதல் தலைமுறைக்கு. 2வது தலைமுறைக்கு என்னன்னா இது வந்து என்னன்னா கேபிட்டல் டி, இது ஸ்மால் டி இந்த நெட்டைக்கு. அதே மாதிரி இந்த நெட்டைக்கு என்னன்னா ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இப்ப இதை வந்து தற்கலப்பு பண்ணும்போது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி, ஒரு கேபிட்டல் டி ஒரு ஸ்மால் டி. இது வந்து பண்ணும்போது அவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதாவது கேபிட்டல் டி கேபிட்டல், கேபிட்டல் ஒரு ஸ்மால், கேபிட்டல் ஒரு ஸ்மால், ஸ்மால் அண்ட் ஸ்மால். அதாவது நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்லிட்டேன், ஓங்கு பண்பு இருந்துச்சுன்னா அது அந்த நெட்டை பண்பை காமிக்குமா. சில இடத்துல என்னன்னா ஒரு கேபிட்டல் இருக்கு, அதனால நெட்டை பண்பா இருக்கிற உயரமான வந்து செடி வருது. இது ரெண்டுலயுமே வந்து என்னன்னா ஸ்மால் தான் இருக்கு, அதனால குட்டை செடி வருது. இது என்ன தெரியுதுன்னா அவரு F1 தலைமுறையில ஓங்கு பண்பு இருக்கிறது தெரியும், ஒடுங்கு பண்பு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு F2 தலைமுறைக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒடுங்கு பண்பானது F1 தலைமுறையில தெரியாம இருந்துச்சு பாத்தீங்களா, அது சுத்தமாவே வந்து என்னன்னா போகாது. அது என்ன ஒடுங்கு பண்பு அப்படியே இருக்கும், இருந்துகிட்டு அடுத்த தலைமுறைக்கு அது தெரிய வரும் அப்படின்னு என்ன பண்றாருன்னா இவர் வந்து கன்க்ளூட் பண்றாரு. இது என்ன, எதெல்லாம் வந்து லிவிங் ஆர்கானிசம் எதெல்லாம் பாலினேஷன் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதோ அது எல்லாமே இதே மாதிரிதான் வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலம் என்னன்னா ஏதோ ஒரு ஃபேக்டர்
ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு என்ன பண்ணுன்னா கடத்தப்படுது. அதை லேட்டரா என்ன பண்ண போறாங்கன்னா சயின்டிஸ்ட் ஜீன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. சோ ஜீன் ஆனது ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படுது. அந்த தலைமுறைக்கு கடத்தப்படும் போது அதுல எந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா அது வந்து ரெண்டு மிக்ஸ் ஆகிக்கிறது அந்த மாதிரி ஆகவே ஆகாது. அப்படியே ப்ராப்பரா கடத்தப்படும். சில தலைமுறையில வரும்போது அந்த கடத்தப்படுறது மேபி அது ஒழுங்கு பண்பா இருந்தா அப்படியே இருக்கும். ஓங்கு பண்பா இருந்தா அது வெளிப்படும். அந்த ஒடுங்கு பண்பாக அடுத்த தலைமுறை வெளிப்படும், அழிஞ்சு போகாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா இதை கொண்டு வராரு. இந்த தியரி இவர் சொன்னதுனால இவர் தான் ஃபாதர் ஆஃப் என்ன சொல்லுவாங்கன்னா மாடர்ன் ஜெனெடிக்ஸ், நவீன மரபியலின் தந்தை என்று யாரை அழைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெண்டலின் தான் சொல்லுவாங்க. இதுதான் அவர் சொன்ன என்டையர் கான்செப்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இதை சொன்னதுதான் இந்த இடத்துல நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தியரியா வந்து கொடுத்திருக்கேன். அதாவது முதல் தரமில லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. ஓங்கு தன்மை பண்பு, அதாவது எந்த ட்ரைட் டாமினண்டா இருக்கோ அது என்ன பண்ணணும், அந்த ஒடுங்கு பண்பை வந்து அமிக்க விட்டுரும். அதனால வந்து ஓங்கு பண்பு மட்டும்தான் வெளிப்படும். அதனால முதல் தலைமையில வெறும் நெட்டை செடி மட்டும்தான் வந்து கிடைச்சது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். யூனிஃபார்ம் அப்பியரன்ஸ் இந்த டாமினன்ட் ட்ரைட் இந்த F1 ஜெனரேஷன், லா ஆஃப் டாமினன்ஸ்ல அதை முடிச்சோன்னா என்ன, லா ஆஃப் செக்ரிகேஷன், அதாவது இரண்டாவது தலைமுறையில அந்த குட்டை செடி வந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த குட்டையா இருக்கிற செடி ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றாருன்னா அந்த இரண்டாவது தலைமுறை போகும்போது அதுல இருக்கிற கேமெட் ஃபார்மேஷன்ல ஒண்ணு என்னன்னா செக்ரிகேட் பண்ணப்படுது, செப்பரேட் பண்ணப்படுது. கேமெட்டோட ஃபார்மேஷன், கேமெட்னா ஒண்ணு கிடையாது, முட்டை உருவாக்கம். அந்த முட்டை தான் என்ன ஆகும் அப்படின்னா விதையா மாறும். அந்த விதை தான் லேட்டரா என்னன்னா செடியா மாறக்கூடியது. அதனால என்ன சொல்றாரு, செப்பரேட் ஆகும். அந்த செப்பரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒடுங்கு பண்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒடுங்கு பண்பை இரண்டாவது தலைமுறையில் அது வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லாது. இதோட பேர் வந்து பிரிதல் விதி. இந்த ரெண்டு விதியை தான் அவர் என்ன பண்றாருன்னா சொல்றாரு. இதை வச்சு இப்ப இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இது வந்து என்னன்னா பேசிக்கான வந்து என்னன்னா கிளாஸஸ் கிடையாது. ஒரு கொஸ்டின் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு டக்குன்னு புரியணும், அதனால சொல்றேன். நம்ம பேசிக் கிளாஸ்னா பொறுமையா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்டையரா என்ன பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. சரி, முதல் ஸ்டேட்மெண்ட், ரிசர்சிவ் ட்ரைட்ஸ் பிகம் டாமினன்ட் இன் F2 ஜெனரேஷன். ஒடுங்கிய பண்புகள் F2 தலைமுறைகள் ஆதிக்க பண்புகளாக மாறிடுனா, ஆதிக்க பண்புலாம் கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, F1 ஜெனரேஷன்ல வந்து என்னன்னா அந்த ஒடுங்கிய பண்பு வரல, F2 ஜெனரேஷன்ல தோன்றுறது. அதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தா அந்த ரிசர்சிவ் அல்லீஸ், அல்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிசர்சிவ் அல்லீஸ் ஆர் ஹிடன் இன் தி F1 பட் ரீஅப்பியர் F2 டியூ டு தி செக்ரிகேஷன். இதுதான் ரீசன். செக்ரிகேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அல்லீல்கள்லாம் ஒண்ணு கிடையாது. அல்லீல்கள்னா ஒரு ஜெனரேஷனுக்கு இன்னொரு ஜெனரேஷன் ஜீன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கடத்தப்படுதா, அந்த ஜீன்ல வேரியஸ் ஃபார்ம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வேரியஸ் ஃபார்ம் தான் உங்களுக்கு என்ன இந்த இடத்துல டேபிள் மாதிரி சொன்னேன். இந்த டேபிள் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் டேபிள் இதுதான் அல்லீஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அல்லீஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும்போது சில டிஃபரன்ஸ் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். மூணாவது பாருங்களேன், ரிசர்சிவ் ட்ரைட்ஸ் ஸ்கிப் ஜெனரேஷன் ரேண்டம்லி கிடையாது. ரிசர்சிவ் ட்ரைட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் அப்படிலாம் கிடையாது. கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகாது. அது என்ன ஆகும்னா இருக்கும். F2 ஜெனரேஷன் அது வந்து வெளிப்படும். ஆன்சர் பி தான் வரும். இது எல்லாமே நான் ப்ராப்பரா பொறுமையா என்ன பண்ணிருப்பேன்னா ஜெனெடிக்ஸோட டாபிக்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா எடுத்திருப்பேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரம் என்னன்னா ஸ்கூல் புக் தான். NCERT ஸ்கூல் புக்ல என்ன இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னா கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இது நான் லேட்டா தான் அப்லோட் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்ல ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால கொஞ்சம் அழகா நீட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணிருப்பேன்னா கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸோ தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னா டைம் இருந்துச்சுன்னா இந்த ஜெனெடிக் டாபிக்ஸ் பாருங்க. குரூப் கீழ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, which of the following not a trait mental studied in tea plant? கீழ்கண்டவற்றில் எது மென்டல் பட்டாணி தாவரங்களில் ஆய்வு செய்த பண்பாக இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இது என்ன தெரியணும், முதல்ல அவர் என்னென்னதெல்லாம் ஆய்வு செய்தார் அப்படின்னு தெரியணும். கேரக்டர் வந்து எடுத்திருப்பார். 7 விதமான கேரக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் வந்து எடுத்திருப்பார். இந்த 7 விதமான கேரக்டர் என்ன தெரிஞ்சு நம்ம படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. அதுல எந்த ட்ரைட் எந்த பண்பு அவர் வந்து எடுக்கலன்னா பிளான்டோட ஹைட்டு, ஃபிளவரோட பொசிஷனு, லீஃபோட சைஸா இல்ல சீடோட ஷேப் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் என்னன்னா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். சீடோட ஷேப்பு, சீடோட கலரு, ஃபிளவரோட பொசிஷன், போடோட ஷேப்பு, போடோட கலரு, ஸ்டெம்மோட ஹைட். அவர் எதை எடுக்கலாம், லீஃபோட சைஸ் எடுக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் சி தான். இது எல்லாமே நான் கிளாஸ் எடுக்கும்போது பேசிக் கிளாஸ்ல இருந்தா என்ன ஸ்லைட் இருக்கோ அதான் இந்த இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அதுல இருந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து, which of the following was a scientist
who blended his knowledge of science and mathematics to arrive at the law of inheritance. இங்க பார்த்தோன்னே சொல்லலாம், மரபியல் விதியை யாரு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா கிரகர் ஜோகன் மென்டல் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சீதா வரும். இது பேசிக்கானது, நான் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன். அதாவது ஃபாதர் ஆஃப், நீங்க பார்க்கலாம், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜெனெட்டிக்ஸ், நவீன மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுவது வந்து கிரகர் ஜோகன் மென்டல் தான். எதனால அப்படின்னா அவர் பட்டாணி செடியில வந்துன்னா ஜெனெட்டிக் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணியிருப்பாரு. 4th question. In which of the following group of organism sex determination occur due to environmental temperature? ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது எப்படின்னா, அதாவது ஜெனெட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு பேசிக்கா முதல்ல ஜெனெட்டிக்ஸ்னா என்ன, அடுத்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அதுலதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டலினோட விதியை வந்து பார்த்துருப்போம். ஸோ 3வது என்ன அப்படின்னா செக்ஸ் டெட்டர்மினேஷன். அது என்ன செக்ஸ் டெட்டர்மினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ்கண்ட உயிரின குழுக்களில் எதில் சுற்றுச்சூழல் வெப்பநிலையின் காரணமாக பாலின நிர்ணயம் நடைபெறுகிறது. இப்ப நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு, ஹியூமன் பொறுத்தளவுக்கு எதுனா குரோமோசோம்கள், ரைட்டா? நம்மளோட ஜெனட்டிக் வேரியேஷன்ல தான் ஒரு மேலா இல்ல ஃபீமேலா அப்படின்னு பார்க்க முடியும். சில உயிரினத்துல வெப்பநிலை காரணமாகவும் என்னன்னா அது மேல் இல்ல ஃபீமேலா வந்துன்னா மாற முடியுமா? அது என்ன அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. இந்த செக்ஸ் டெட்டர்மினேஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. என்வரன்மெண்டல் செக்ஸ் டெட்டர்மினேஷன் நீங்க பார்த்தா போதும். அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த கான்செப்ட் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன. சம் டர்ட்டில் அண்ட் வந்து அலிகேட்டர், ஆமைகள் மற்றும் வந்து அலிகேட்டர்கள், இதுதான் என்ன அப்படின்னா என்வரன்மெண்ட் பொறுத்து. அதாவது என்வரன்மெண்ட் மீன்ஸ் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து. இப்போ டெம்பரேச்சர்னு சொல்லும் போது வந்து நல்லா கவனிங்களேன். இப்ப ஆமை இருக்கா, ஆமை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முட்டை போட்டு அந்த முட்டை போட்டு அடகாக்கும். அடகாக்கும் போது அந்த இடத்துல டெம்பரேச்சர் 28 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து மேலா வந்து பிறக்குமா, 31 டிகிரி செல்சியஸுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபீமேலா வந்து பிறக்குமா. அப்ப என்ன தெரியுது, டெம்பரேச்சரை பொறுத்து அது எதா வந்து நான் மேலா ஃபீமேலான்னு தெரியுதா. அதனாலதான் வந்து பாலின தீர்மானம் சுற்றுச்சூழல் பொறுத்து இருக்கு, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபியூ ரெப்டைல்ஸ் தான். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். அடுத்து, in sexually reproducing organism, how many version of each trait as a child inherit? பாலின இனப்பெருக்க செய்யும் உயிரினங்களில் ஒரு குழந்தை ஒவ்வொரு பண்பிற்கும் எத்தனை வடிவங்களை மரபாக பெறுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒண்ணும் கிடையாது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதாவது பெற்றோர்ல இருந்து F1 தலைமுறை அண்ட் F2 தலைமுறையில எப்படி வந்து மரபணு கடத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம். இதுல என்னன்னா, அவங்களுக்கு சொல்லும் போது அந்த இதுல சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே, ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு நம்மளோட ஜீன் வந்து கடத்தப்படும் போது அதுல கேமட் ஃபார்மேஷன்ல அல்லீல்ஸ் அப்படின்னு சொன்னா, ஸோ அல்லீல்ஸ் அப்படின்னு சொன்னேன். அல் என்பது என்னன்னா கடத்தப்படும், அது செக்ரிகேட் ஆகி வரும். அப்படி செக்ரிகேட் ஆகி வரும்போது பேரண்ட் வந்து கான்ட்ரிபியூட், அந்த ஒவ்வொரு அடி என்ன பேரண்ட்ல வரணும், அதாவது அம்மால இருந்து ஒண்ணு அப்பால இருந்து ஒண்ணு. அப்ப என்ன, ஃப்ரம் த பேரண்ட்ஸ், ஓகேவா, ஃப்ரம் த பேரண்ட்ஸ்ல இருந்தா வந்து அந்த ட்ரைட் ஆனது வந்து வரப்போகுது. அது எத்தனை வெர்ஷன் வரணும், ஒரு வெர்ஷன் தான், 1 வெர்ஷன் ஃப்ரம் ஈச் பேரண்ட். ஒவ்வொரு பெற்றோரிடமிருந்து ஒரு வடிவம். இடத்துல வடிவம் என்பது ஒண்ணும் கிடையாது, ஜீன் தான். ஸோ வெர்ஷன் என்பது என்னன்னா ஜீன் தான். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு ஜீன்ல இருந்து என்னன்னா பேரண்ட்ஸ்ல இருந்து அம்மாவில இருந்து ஒண்ணு அப்பால இருந்து ஒண்ணு, அந்த அல்லிலுக்கு தான் என்ன ஆகும்னா லேட்டரா வந்து பண்புகளா மாறக்கூடியதா இருக்கும். ஆன்சர் பி தான் வரும். சாரி. A child is born with one X chromosome from the mother and one Y chromosome from a father. Which statement accurately describes the consequence of this chromosomal combination? ஒரு குழந்தை தாயிடமிருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமும் தந்தையிடமிருந்து ஒரு ஒய் குரோமோசோமும் பெறுகிறது. இந்த குரோமோசோம் சேர்க்கையின் விளைவான சரியாக விவரிப்பது எது அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. இது என்னன்னா செக்ஸ் டெட்டர்மினேஷன்ல ஹியூமனோட செக்ஸ் டெட்டர்மினேஷன் இருக்கும். அதாவது மொத்தம் 23 பேர் வந்து 23 பேர் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ல வந்து குரோமோசோம் இருக்கும். 22 பேர் வந்து என்னன்னா சேமா இருக்கும். 22 பேர் வந்து சேமா இருக்கும். அந்த 23வது இருக்கு பாத்தீங்களா, அதுல மட்டும் என்னன்னா மேலா இருந்தா, இப்ப அப்பாவா இருந்தான்னு வச்சுக்கலாம், ஸோ அப்பாவா இருந்தானா எக்ஸ் ஒய் இருக்கும். இதே அம்மாவா இருந்தாங்கன்னா எக்ஸ் எக்ஸ் இருக்கும். அம்மாட்ட இருந்து எக்ஸ் வந்துடும் அந்த 23வது பேர்ல. அப்பாட்ட இருந்து இப்ப எக்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா ஃபீமேல். அதே இது அம்மாட்ட இருந்து எக்ஸ் வந்துடுது, அப்பாட்ட இருந்து ஒய் வந்துருச்சுன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்.
அப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்கன்னா, செக்ஸ் டிட்டர்மினேஷன் இன் ஹியூமன்ல மேலோட இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், அது வந்து பாயா கேளா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும், ரைட்டா? ஸோ அதனால என்ன வரும், இந்த கேள்விக்கு ஆன்சர் எக்ஸ் குரோமோசோம் வந்து என்னன்னா அம்மாட்ட இருந்து வருது, ஒய் குரோமோசோம் வந்து அப்பாட்ட இருந்து வச்சுன்னா டெஃபினட்டா சொல்லிடலாம். அந்த சைல்டு ஏதாவதுனா மேலா தான் டெவலப் ஆகும் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் ஏன்னா ஒய்யோட குரோமோசோம் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆன்சர் ஏதா வரும். ஜஸ்ட் வந்து பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து, இன் ஹியூமன் விச் பேரண்ட் டிட்டர்மைன் த செக்ஸ் ஆஃப் த சைல்ட்? மனிதர்களில் குழந்தையின் பாலினத்தை எந்த பெற்றோர் நிர்ணயிக்கிறார் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எந்த பெற்றோர்னா ஃபாதர் தான். ஏன்னா ஃபாதரோட வந்துன்னா அந்த 23வது பேர் வந்து எக்ஸ் ஒய், அந்த ஒய் தான் என்ன பண்ணுதான் டிட்டர்மைன் பண்ணுறது. ஆன்சர் ஏதா வரும். சரி, இந்த 8வது கொஸ்டின் என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா சேம் இதான், குரோமோசோம் கான்ட்ரிபியூஷன்ஸ் அகைன் வந்து ஏன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம்ல இருக்கனால இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சரை வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. 9வது கொஸ்டினும் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சம்திங் ரிலேட்டட் டு என்னன்னா செக்ஸ் ஆஃப் த சைல்ட் ஆல்ரெடி நம்ம பேசிக் பார்த்தனால உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். 10வது கொஸ்டின், ஒய் இஸ் வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் இன் எ பாப்புலேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்? உயிரினங்களில் ஒரு மக்கள் தொகையில் வேறுபாடு ஏன் முக்கியமானது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கும் போது பேசிக் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ஜெனட்டிக்ஸ் ஆனது ரெண்டு இதை பொறுத்துன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஹெரிடிட்டி மரபியல், இன்னொன்னு வேரியேஷன் மாறுபாடு. ஏன்னா ரெண்டு இருந்தாதான் அந்த ஜெனட்டிக்ஸ் ஒரு எவாலுவேஷனுக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வெறும் ஜீன் மட்டும் கடத்தப்பட்டுச்சுன்னா அதனால ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சேமா வந்து கடத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், டியூ டு வந்து கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி இதுல எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடாப்டேஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், ஹியூமனோட இதுவே ஒரு அளவுக்கு மேல வந்துன்னா போகாது, ரைட்டா? அதே வந்துன்னா அஃபெக்ட் ஆகி அதாவது அந்த அந்த சச்சுவேஷனே இல்லாம போயிடும். பட் அந்த வேரியேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அது என்னன்னா ஹியூமன் பீயிங்கோட அடாப்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் ஆகி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹியூமனோட ரேஸ் வந்து போயிட்டே இருக்கு. அதனால வேரியேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன காரணத்துக்காக சொல்லுவாங்கன்னா இட் ஹெல்ப் சம் இண்டிவிஜுவல் சர்வைவ் என்விரான்மெண்டல் கண்டிஷன் சேஞ்ச். இதுதான், ஏன்னா என்விரான்மெண்டல் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது சில உயிரினங்களால வாழ முடியாது, பட் ஹியூமனால வாழ முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன் அதுக்கு ஏத்தாப்புல என்ன ஆயிரும் அப்படின்னா அடாப்ட் ஆயிக்கிறது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். அடுத்து, மெண்டல் கண்டக்டட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டட் ஆன் விச் பிளான்ட்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சா போதும். எதுல பண்ணிருப்பாரு, பட்டாணி தாவரம். ஆப்ஷன் பி தான். சாரி, ஜஸ்ட் பேசிக்ஸ் இது வந்து கொடுத்துருக்கேன். டியூரிங் ரீப்ரொடக்ஷன் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் டிஎன்ஏ காப்பீஸ்? இனப்பெருக்கத்தின் போது டிஎன்ஏ நகல்கள் உருவாக்குவது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. எதனால? நீங்க ஆப்ஷனை பார்த்தே எலிமினேட் பண்ணலாம். ரெஸ்பிரேஷன் வராது, டைஜஷன் வராது, ரத்த ஓட்டம் வராது. நீங்க பார்த்தனே என்ன இன்ஹெரிட்டன்ஸ் ரைஸ், அதாவது பண்புகள் வந்து மரபாக கடத்தப்படுவதற்காக என்னன்னா டிஎன்ஏயோட காப்பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் வந்து பி தான் வரும். ஜஸ்ட் வந்து நான் பேசிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது என்ன, நம்ம செல் இருக்கும், செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள குரோமோசோம் இருக்கும், குரோமோசோம்ல வந்து டிஎன்ஏ இருக்கும், டிஎன்ஏட ஒரு செக்ஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். அடுத்து, ஒய் டிட் மென்டல் யூசஸ் ப்ரூஃப் ரீடிங் பிளான்ஸ் ஸ்பாரன் இன் இஸ் கிராசஸ்? மெண்டல் தனது கலப்பின பரிசோதனைகளில் ஏன் தூய இனப்பெருக்க தாவரங்களை பெற்றோராக பயன்படுத்தினார்? அதுக்கு அவர் சொல்ற முக்கியமான ரீசன் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. எதுக்காக அவர் பட்டாணி செடி எடுத்தாரு, அது ஏன் வந்து ட்ரூ ப்ரீடிங் ஈலைனா எடுத்தாரு அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து ஒரு ட்ரூ ப்ரீடிங் இருக்கும்போது அது செல்ஃப் பாலினேஷன் கிராஸ் பாலினேஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் கம்ப்ளீட்டா என்னன்னா செக்ஷுவல் தான். ஏ செக்ஷுவல் வந்து ரீப்ரொடக்ஷன், பாலின இனப்பெருக்கத்துல கிடையாது, பாலின இனப்பெருக்கத்துல அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஈஸியா அவரால் என்ன பண்ண முடியும்னா இன்னொரு ஜெனரேஷன் வந்து 2 3 ஜெனரேஷன் ஃபாஸ்டா பார்க்க முடியும். அதனால என்ன பண்ணிருப்பானா இதை வந்து எடுத்திருப்பாரு. ஸோ ஃபிகர்ஸ் ஆஃப் எந்த ரீசனுக்காக அப்படின்னா டு ஸ்டடி த இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். அதாவது போன வருஷம் குருட்டி பொறுத்தருக்கு கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2019ஓட எக்ஸாம் 2022 வச்சாங்க. அந்த டைம் கொஸ்டின் எடுத்து பாருங்களேன், ரொம்பவே டஃபா தெரியும். பட் போன வருஷம் ஓரளவு வந்து ரொம்ப பேசிக் லெவலே வந்து கை வச்சுட்டு போயிருக்காங்க.
Which one of the following ensures genetic variation in sexually reproducing animal? பாலின இனப்பெருக்க செய்யும் விலங்குகளில் கீழ்கண்டவற்றில் எது மரபணு வேறுபாட்டை உறுதி செய்கிறது? நல்லா கவனிங்க. அகைன் கொஸ்டின் சம்திங் ரிலேட்டட் டு ஜெனட்டிக் வேரியேஷன் தான். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் முதல்ல என்ன? செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்ஸ்பிரிங், அதாவது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு என்ன ஆகும்? மரபணு வந்துன்னா ஒரு தலைமுறையில இன்னொரு தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்படி கடத்தப்படும் போது என்ன ஆகும்னா செல்லோட டிவிஷன் இருக்கும், மியாசிஸ் அண்ட் வந்து மைட்டாசிஸ். அந்த டைம்ல ஜெனட்டிக்கோட வேரியேஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். அதாவது குரோமோசோம் டிவிஷன் நடக்கும்போது என்ன ஆகுனா அந்த குரோமோசோமுக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ இருக்கிற ஜீன் ஆனது என்னன்னா சில வேரியேஷன் பேஸ்ட் ஃபியூஷனுக்கு ஏத்தாப்புல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த இடத்துல வேரியேஷன் உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வேரியேஷன் எதுக்காகனா சுற்றுச்சூழலோட ஏற்படுற மாற்றங்களுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த ஜீனோட வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதனாலதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஜெனட்டிக் வேரியேஷன் எது வந்து என்ஷூர் பண்ணுது அப்படின்னா ஒரு ஆஸ்பிரிங் ரிசீவ் த ஜீன் ஃப்ரம் த போர்த் பேரண்ட். அதுதான் என்ன பண்ண சந்ததிகள் இரு பெற்றோரிடமிருந்து மரபணுக்களை பெறுகின்றன. அப்படி பெறும்போது என்ன ஆகுதுன்னா ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து ஏற்படும் முக்கியமான ரீசன் இருக்கு. மிச்சது பாத்தீங்கன்னா கேமெட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த மைட்டாசிஸ் கிடையாது. ஏன்னா மைட்டாசிஸ்ல வந்து கேமெட்டோட ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா கேமெட்னாவே என்னன்னா மியாசிஸ் தான். அண்ட் ஒன் பேரண்ட் வந்து ஒன்லி ஒன் பேரண்ட் மட்டும் இன்வால்வ் ஆகுறது அது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதுதான் வரும்னா ஆப்ஷன் பி தான் வரும். அடுத்து the DNA in the cell nucleus information source for the making of which one of the following substance? செல்லோட அணுக்கருவில் உள்ள டிஎன்ஏ கீழ்கண்ட எந்த பொருளை உருவாக்குவதற்கான தவகல் மூலமாக உள்ளது? அதான் கவனிங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான கொஸ்டின், பட் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். டிஎன்ஏ என்பது என்ன? செல்லோட நியூக்ளியஸ்ல இருக்கிற அதாவது இன்ஃபர்மேஷன் சோர்ஸ். அது என்ன இன்ஃபர்மேஷனை வச்சு மிச்சம் இருக்கிற வந்துன்னா செல்லு கிட்ட சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீனா ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். சிந்தசைஸ் ஆஃப் த புரோட்டீன் எது பண்ணுன்னா ஜீன் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஜீன் எதுல இருக்கு? குரோமோசோம்ல இருக்கு. ஸோ அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுனா புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவோம். ஆன்சர் சீதா வரும். அடுத்து பார்க்க தான் பெரிய கேள்வியா இருக்கும், பட் ஈஸியானதுதான். In a large population of the sweet pea plant growing in a stable conditions, which one of the following best explain why genetic variation through sexual reproduction is still crucial for their long-term survival? இதுல என்ன ஜெனட்டிக் வேரியேஷனை பத்தி தான் சொல்றாங்க, ரைட்டா? ஜெனட்டிக் வேரியேஷனை பத்தி தான் சொல்றாங்க. ஒரு ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்கறனால என்ன ஆகுனா யூனிஃபார்ம் ஃப்ளவர் கலர் அண்ட் ஹைட் அக்ராஸ் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் வந்து இருக்கப்படுமா? கிடையாது. ஹிடன் அலீஸ் இன் ஸ்வீட் பீஸ் மே ஆஃபர் ரெசிஸ்டன்ஸ் அகைன் ஃபியூச்சரான என்விரான்மெண்டல் ரிஸ்க். இதுதான் உண்மை. ஆக்சுவலி ஜெனட்டிக் வேரியேஷன் எப்ப நடக்குன்னா அந்த ஹிடனான அல்லீஸ் இருக்குமா? ஹிடன் அல்லீஸ்லாம் ஒண்ணு கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டேன். அல்லீஸ் என்பது என்னன்னா மரபணு ஜீனில நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஃபார்ம் தான் அல்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹிடனா இருக்கு F1 ஜெனரேஷன்ல சில இது வந்து ஒடுங்கிய பண்பா இருந்தா அது வெளிப்படாது. அந்த ஒடுங்கிய பண்பு 2வது ஜெனரேஷன்ல வரும். அப்படி எதெல்லாம் அந்த ஒடுங்கிய பண்பு இருக்கோ அந்த மாதிரி பண்புகள் அடுத்த ஜெனரேஷன் வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். எதுக்காக? ஃபியூச்சர்ல என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வரும்போது. அதனால என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அவன் என்ன கேட்கிறான், சின்னதா ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன் ஒய் ஜெனட்டிக் வேரியேஷன் த்ரூ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்டில் குரூஷியல். ஜெனட்டிக் வேரியேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான ரீசனை தான் கேட்கறான். அதுக்கு கரெக்டா என்ன இருக்குன்னா ஆப்ஷன் பி வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு, ரைட்டா? அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். 3rd 4th வந்து வராது. ஆனா ஆன்சர் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஏன் வந்து சொல்றாங்க, அதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் அதான் கொடுத்துருக்கேன், வேரியேஷனுக்கும் ஹெரிடிட்டிக்கும் டிஃபரன்ஸ். அசர்ஷன் அண்ட் ரீசன் சம்பந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அசர்ஷன் பொறுத்த வரைக்கும் மெண்டல் சூசஸ் பீ பிளான்ட் ஃபார் ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பிகாஸ் they were easy to grow and showed distinct contrasting traits. மெண்டல் தனது பரிசோதனைகளுக்கு பட்டாணி தாவரங்களை தேர்ந்தெடுத்தது அவை வளர்க்க எளிதாகவும் தெளிவான மாறுபட்ட பண்புகளை காட்டியதளம் ஆகும். ஆமா, ஆக்சுவலி ஏன் அவர் வந்து அதை சூஸ் பண்ணா அதுக்கான ரீசனே வந்துன்னா ஒரு பர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். 2வது பாருங்களேன், பீ பிளான்ட் ரீப்ரொடியூஸ்
ஏ செக்ஷுவலி allowing mental to control the process easily. பட்டாணி தாவரங்கள் பாலினமற்ற இனப்பெருக்கம் செய்கின்றன. இது தப்பு. நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், மென்டலின் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணிருப்பானா ஒன்லி செக்ஷுவலி தான், அதாவது வந்து ஏ செக்ஷுவல் பாலின அற்ற அப்படின்னு முறையே போக மாட்டார். பாலினம் மூலம் எந்த மாதிரி வந்து என்னன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்குதோ அதை வச்சுதான் அவர் என்ன ஸ்டடி பண்ணியிருப்பார். அதனால ரெண்டாவது வந்து தப்பா இருக்கு, ஒண்ணு வந்து கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போதே ஆன்சர் ஏதா வரும். ஜஸ்ட் வந்து ட்ரூ ப்ரீடிங் லைன் அண்ட் வந்து என்னன்னா 14 விதமான நீங்க பார்க்கலாம். அவர் வந்து என்னன்னா 14 பேர் எடுத்திருப்பாரு. அதுல வந்து ஒரு கேரக்டர் நல்லா கவனிங்க, ஒரு கேரக்டர் வந்து கான்ட்ராஸ்டிங் ட்ரைட் இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்னன்னா பண்புகள் மாறி இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னன்னா அவர் ஸ்டடி பண்ணாரு. அடுத்த கேள்வி, which of the following correctly represent மெண்டலினோட கன்க்ளூஷன் அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ்? கீழ்கண்டவற்றில் எது மரபுரிமை குறித்து மெண்டலின் முடிவை சரியாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? அவரோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஈச் ட்ரைட் கண்ட்ரோல் பை த 3 ஜென் கிடையாது, ஈச் ட்ரைட் கண்ட்ரோல் பை த 1 ஃபேக்டர் கிடையாது, ஈச் ட்ரைட் கண்ட்ரோல் பை த 2 ஃபேக்டர். இதுதான் அவரோட கன்க்ளூஷன். அதாவது அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் ஃபைனலா சொல்றது வந்து இதுதான். பண்புகளானது நம்ம மனிதனா எடுத்துக்கலாம், இல்ல எந்த உயிரினாலும் அதோட பண்புகள் வந்து கடத்தப்படுது. அந்த பண்புகள் கடத்தப்படுறது 2 காரணிகளால் வந்து கடத்தப்படுதுன்னு சொல்லுவார். அந்த 2 காரணிகள், இந்த 2 காரணிகளை என்ன சொல்லுவாங்க, அல்லீஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த அல்லீஸ்ல ஒரு காப்பி வந்து என்னன்னா பேரண்ட், அதாவது அம்மாட்ட இருந்து வரும். அல்லீஸ்ல 2 இந்த 2ல ஒண்ணு வந்து என்னன்னா அம்மாட்ட இருந்தா இன்னொன்னு வந்து அப்பாட்ட. அப்ப 2 ஃபேக்டர், ஒரு ஃபேக்டர்னு சொல்றது அல்லீஸ் தான். அந்த ஃபேக்டர் 2 ஃபேக்டர், ஒண்ணு அம்மாட்ட இருந்து ஒண்ணு அப்பாட்ட இருந்து வருது. அந்த இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், பண்புகளை கடத்துது அப்படின்னு என்ன பண்றாருன்னா இவர் வந்து சொல்லி முடிக்கிறாரு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். Which of the following crosses will produce all heterozygous offspring in the F1 generation? கீழ்கண்ட எந்த கலப்பினம் F1 தலைமுறையில் முழுவதும் ஹெட்டரோசைக்கஸ் சந்ததிகளை உருவாக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டின்ல ப்ளூவே என்னன்னா அந்த F1 தலைமுறை தான். முதல்ல உங்களுக்கு என்னன்னா கான்செப்ட் தெரியணும். மென்டலின் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்லுவாரு, F1 தலைமுறையில ஓங்கு பண்பு மட்டும் தான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாரு. ரைட்டா? அந்த ஓங்கு பண்புக்காக அவர் என்னன்னா அது எப்படி வெளியே வருதுன்னு சொல்லிட்டு பட்டாணி செடியில நடக்கிறதே வந்து சொல்லி காமிச்சிருப்பாரு. அதுல ஒரு நெட்டையான ஒரு குட்டையான இருக்கிற, அதாவது வேற வேற பண்புகள் கொண்ட, மிச்சது எல்லாமே சேமா இருக்கும் அந்த பட்டாணி செடியில. அந்த மாதிரி வந்து கலப்பினம் பண்ணும்போது அவர் என்ன நினைச்சாருன்னா, ஓகே அது வந்து மேபி வந்து கொஞ்சம் நெட்டை இல்லாம கொஞ்சம் குட்டை இல்லாம நடுத்தரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சார். பட் என்னன்னா அந்த F1 ஜெனரேஷன்ல உருவான செடி எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டை செடியா தான் இருந்தது. அதுக்கானது என்ன சொல்றாருன்னா, அதுக்கானது நெட்டை செடி இருக்கு அண்ட் வந்து குட்டை செடி இருக்கா. இதுல ரெண்டுக்கான அல்லீஸோட ஃபார்மேஷன் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே வந்து என்னன்னா அந்த ஓங்கு பண்பு இருக்கு பாத்தீங்கன்னா, ஓங்கு பண்புக்கான பண்பை வந்து கொண்டிருக்கு. ஏதாவது ஒண்ணுல ஓங்கு பண்பு இருந்துச்சுன்னா ஒடுங்கு பண்பை என்ன பண்ணிரும் அப்படின்னா அது வந்து அமுக்கி விட்டுரும், அது வந்து வரவிடாது. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 ஜெனரேஷன்ல எல்லாமே வந்து என்னன்னா எல்லாமே எதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு கொண்டது மட்டும் வெளிப்படுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓங்கு பண்பு அப்படின்னு சொல்லி என்னன்னா இந்த இடத்துல அவர் எதை எடுத்துக்கிறாருன்னா அந்த நெட்டை எடுத்துக்கிறார். ஏன்னா இந்த ட்ரைட்ஸ், அதாவது குணங்கள்ல நெட்டை குட்டையில எது வந்து ஓங்கு பண்புன்னா நெட்டையா இருக்கு. ரைட்டா? அதனால நெட்டை தான் வந்து ஓங்கு பண்புன்னு வைக்கிறார். அதை வச்சு பார்க்கும்போது என்ன அவர் எது வரும் நல்லா கவனிங்க. இல்ல எந்த இது வந்து வர சான்சஸ் இருக்கு அப்படின்னா பி மட்டும் தான் சான்சஸ் இருக்கு. ரெண்டுமே கேபிட்டல் டி வந்து வராது. ரைட்டா? அதே மாதிரி வந்து இந்த மாதிரி பேட்டர்னும் வராது. இது வந்து பேரண்ட்ஸ்ல இருந்து வருது, அதாவது நெட்டை குட்டை அந்த செடியில இருந்து வருது. இதுவும் வராது. இது வந்து F2 ஜெனரேஷன்ல வரும். 4th ஆப்ஷன் F2 ஜெனரேஷன்ல வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். ஸோ 20வது கொஸ்டின் வந்து நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா வேரியேஷன்ஸ் அகைன் ஆல்ரெடி பார்த்துட்டோம் 2-3 கொஸ்டின், அதனால வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் எத்தனை பேராவது இந்த அளவுக்காவது பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிறேன். அதனால தயவு செய்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து, plant breeder crosses two pure breeding pea plants, one producing round seed, other producing wrinkle. wrinkleனா சுருக்கமா இருக்கிறதுன்னு சொல்றோம். Based on mental finding, what phenotype would all the seed in the F1 generation display? அதாவது phenotypeனா ஒண்ணும் கிடையாது. எதன் மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, நீங்க தமிழ்லயும் பார்த்துக்கலாம். ஒரு தாவர வளர்ப்பாளர்
2 தூய இன பட்டாணி தாவரங்களை ஒன்று உருண்டை விதைகளையும் மற்றொன்று சுருங்கிய விதைகளையும் உற்பத்தி செய்கிறது. கலப்பினம், அதை உற்பத்தி செய்து கலப்பினம் செய்கிறார். மென்டலோட கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் F1 தலைமுறையில் உள்ள அனைத்து விதைகளும் எந்த தோற்ற பண்பை, phenotype மீன்ஸ் வந்து எந்த தோற்ற பண்பை காட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், F1 ஜெனரேஷன்ல ஓங்கு பண்பு மட்டும்தான் தெரியும். இப்ப ஓங்கு பண்புன்னு பார்க்கும்போது நெட்டை குட்டையில நெட்டை தான் ஓங்கு பண்பு. அந்த மாதிரி விதையை பொறுத்தளவுக்கு வந்து ரவுண்டா இருக்கு, சுருங்கி இருக்குன்னா அந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து என்னன்னா ஓங்கு பண்பு. அப்ப உருண்டை, சார் ரவுண்டு கிடையாது, உருண்டையா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஓங்கு பண்பு. சுருங்கிய விதைகள் என்பது என்ன, ஒடுங்கு பண்புன்னு சொல்றாரு. அப்ப எது தெரியும், ஒன்லி உருண்டை விதைகள் மட்டும்தான் வந்து வெளிப்படும், ஏன்னா அதுதான் ஓங்கு பண்பு. அந்த ஒடுங்கு பண்பா இருக்கிற சுருங்கிய விதைகள் தெரியாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லாவ் ஆஃப் டாமினன்ஸ். அது யார் சொன்னா, மெண்டலினோட லாவ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் தான் அவர் சொல்லியிருந்தாரு. நீங்க புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து பாருங்க, in mental experiment what did he observe in the F1 generation when he crossed the tall and short people? நல்லா கவனிங்க, மென்டலினோட பரிசோதனையில் உயரமான மற்றும் குட்டையான பட்டாணி தாவரங்களை கலப்பினம் செய்யும் போது F1 தலைமுறையில் அவர் என்ன கவனித்தார்? இதை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கோம். F1 தலைமுறை என்ன, எல்லாமே டால், அனைத்தும் உயரமாக இருந்ததுதான் வந்து பார்த்தாருட்டா. அதனால ஆன்சர் சி தான் வரும். ஆல்ரெடி பார்த்தனால அகைன் சொல்ல விருப்பப்படல, நீங்க பாத்துக்கலாம். நீங்க கிராஸ் த டால் அண்ட் டாஃப் தி பிளான், ஆல் த F1 பிளான் வரனா டாலா தான் இருந்துச்சு. None of the following contrasting visible character of the garden bees are not used by the men. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, green and white யூஸ் பண்ணாரு, இல்ல ஒயிட் அண்ட் வயலட் வந்து யூஸ் பண்ணாரு. அதாவது நல்லா கவனிக்கலாம், கேரக்டர் அப்படின்னு இருக்கா, அந்த கேரக்டர்ல கான்ட்ராஸ்டிங் ட்ரேட், வேற வேற பண்புகள் இருக்க மாதிரி எடுத்திருப்பாரு. அது வேற வேற பண்புகளை நல்லா கவனிங்க, இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட், நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும். அதுல எது வராதுன்னா ஒயிட் அப்படின்னு ஒரு இது வராது. நீங்க பார்க்கலாம், ஆக்சுவலி ஒயிட் வந்து என்னன்னா வரும், ஆனா ஒயிட் எது வரும்னா வயலட் வரும், வயலட் ஒயிட் வரும், கிரீன் அண்ட் ஒயிட் வராது. கொஸ்டினுக்கு ஆன்சர் கீதா வரும். மிச்சம் இருக்கிற டால் அண்ட் ஷார்ட் எஸ், ரவுண்ட் அண்ட் ரிங்கிள், இது எல்லாமே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் எடுத்துருவாங்க. நீங்க பார்க்கலாம், ரவுண்ட் ரிங்கிள், எல்லோ கிரீனு, வயலட் ஒயிட், ஆக்சல் டெர்மினல், இன்ஃபிளேட்டர் கன்ஸ்ட்ரக்டர், கிரீன் எல்லோ, டால் அண்ட் டாஸ், எல்லாமே வந்து அவர் வந்து குணமா எடுத்தார், அதாவது பண்புகளா எடுத்தாரு. பட் எதை எடுக்கலனா கிரீன் அண்ட் ஒயிட் சீட் அப்படின்னு எடுக்கவே இல்லை. அதனால ஆன்சர் ஏதான். அடுத்து, if a tall dominant over short and round seed dominant over wrinkle, identify the genotype of plant that show the short ஆன height and round seed. ஷார்ட் ஆன ஹைட் இருக்கணும், நல்லா கவனிங்க, ஷார்ட் ஆன ஹைட் இருக்கணும். ஹைட்ல ஷார்ட் ஹைட் எங்கன்னா இருக்கு, ஸ்மால் டி ரைட்டா, ஸ்மால் டி. இப்ப ஏதாவது ஒண்ணு ஒரு கேபிட்டல் டாமினன்ட் வந்துட்டாவே அது என்ன ஆகும், இப்ப இந்த மாதிரி இது, இப்ப இந்த டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டாமினன்ட் ஆயிரும். இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் என்ன, டாமினன்ட் கேரக்டர் காமிச்சிடும். ஸோ அதனாலதான் என்ன, ஷார்ட்டான ஹைட்னாவே கண்டிப்பா இந்த ரெண்டுமே வந்து ஸ்மால் டீயா இருந்தா மட்டும்தான் அது வந்து ஷார்ட்டான ஹைட்டா இருக்கும். அண்ட் ரவுண்டான சீட், சீட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் சைடு வந்து என்ன, இப்ப இந்த ரவுண்ட் சைடு வந்து ஆர் ஆர் இருக்கலாம், இல்லையா ஆர் ஆர் கூட இருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இங்க ரிங்களோட இது இருந்தாலும் இந்த டாமினன்ட் கேரக்டர் தான் வரும். ஸோ அதனால என்ன, ஸ்மால் கேபிட்டல் ஆர் வரலாம், இல்லையா ஸ்மால் டி ஒரு கேபிட்டலா ஒரு ஸ்மாலா இருக்கலாம். இந்த ரெண்டு இதுல இருக்கிற எங்க இருக்கு பாருங்க, இதுல இருக்கிற என்ன ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ரைட்டா, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க கேளுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். இந்த ஆப்ல சாட் பாக்ஸுமே இருக்குமே, அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டவுட் இருக்கு, அதை நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க அதை வந்து என்ன சால்வ் பண்ணலன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம் காலும் அது என்ன ஆகும், நம்மளுக்கு டவுட்ஃபுல்லா போயிடும். அதனால சொல்லிக்கிறேன். அது எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் ஃபவுண்ட் இன் விச் நாட் த ஃபாலோயிங் ஆர்கானிசம். நீங்க எக்ஸ்டர்னல் பார்க்கும்போது, அதாவது செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அதுல என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சில மீன்களை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதோட முட்டையெல்லாம் அப்படியே வெளில வந்து விட்டுட்டு போயிடும். அதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மேலோட ஒரு ஃபிஷ் மீன் இருக்குன்னா அதுக்கும் என்னன்னா ஸ்பெர்ம் விட்டு போற மாதிரி இருக்கும். ரெண்டும் ஃபியூசன் ஆகி என்னன்னா தண்ணியிலேயே அது என்ன ஆகும்னா ஒரு முட்டை உருவாக்கம் இருக்கும். அதனால எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எதுல பாசிபிள்னா மீன்ல வந்து பாசிபிள். கோழி, மனிதன், மாடு இல்ல கண்டிப்பா கிடையாது. நீங்க எலிமினேட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணிடலாம். In some reptiles, the sex of the offspring determined by the, சில ஊர்வன உயிரினங்களில் சந்ததியின் பாலினம் எதனால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா, இதுக்கு முன்னாடி பார்த்தாதான் டெம்பரேச்சர்,
ஏன்னா முட்டைகளை வந்து அடையாக்கப்படும் வெப்பநிலையை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அது வந்து மேலா ஃபீமேலா வந்து பார்க்கப்படும். ஆன்சர் வந்து பி தான் வரும். இப்பதான் பார்த்தோம் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அந்த என்விரான்மெண்டல் செக்ஸ் டிட்டர்மினேஷன் ஆத்துல வச்சுக்கணும். அடுத்து which of the following character of a these was a dominant trait used by the mental inequality experiment. டாமினன்ட் அப்படின்னு வரும்போது இந்த டாலா இருக்கிறது ரொம்ப ஹைட்டா இருக்கலாம் என்னன்னா அதை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஓங்கு பண்பு அப்படின்னு சொன்னார். ஸோ உயரமான தாவரங்கள் எல்லாமே ஓங்கு அப்படின்னு சொன்னாரு, குட்டையான தாவரங்கள் எல்லாமே ஒடுங்கு பண்புன்னு சொல்றாரு. ஆன்சர் வந்து இதா வரும். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ மேல் சைல்ட் இஃப் த செக்ஸ் குரோமோசோம் ஆஃப் த ஃபாதர் ஆர் XY அண்ட் தோஸ் ஆஃப் மதர் ஆர் XX? ஓகே, மதரோடது வந்து XX, ஃபாதரோடது XY. எவ்வளவு பர்சன்டேஜ் மேலா? மேல் சைல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா என்ன XY இருக்கணும், ரைட்டா? இப்ப கண்டிப்பா என்ன அம்மாட்ட இருந்து X வந்துடும், அப்பாட்ட இருந்து Y வரும், ரைட்டா? அப்ப 50% சான்ஸ் இருக்கு, ரைட்டா? ஏன்னா மிச்ச 50% அம்மாவோட இருக்கு. அப்போ ஒரு மேல் சைல்டா இருக்கிறதுக்கான சதவீதம் எவ்வளவுனா 50%. ஆன்சர் ஏதா வரும். 29வது கொஸ்டினை நீங்க வந்து சால்வ் பண்ண, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பாட்டு நிறைய பார்த்தனால நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 30வது கொஸ்டினை நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு அப்படியே என்ன பண்ணுன்னா சால்வ் பண்ணுங்க. 31 நீங்க தான் சால்வ் பண்ணணும். அவ்வளவுதான். மொத்தமா 31 கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே நான் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கிற கொஸ்டின் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதாவது ஜஸ்ட் ஒன்லைன்ல இருக்கிற மாதிரி கொஸ்டின்லாம் எதுவுமே எடுக்கல. இது கண்டிப்பா குரூப் டிக்கு வந்து எனஃபா இருக்கும். நீங்க பேசிக்கா இருக்கிற டாபிக், அதாவது என்டையர் ஜிகே அண்ட் மேத் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர், சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற பேசிக் அண்ட் அட்வான்ஸ் மேத் எல்லாமே என்னன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் ஆப் அண்ட் வெப்சைட்ல வந்து என்னன்னா கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன டைம் இருக்கு, ஏன்னா ஃபண்டமெண்டல் வீக்கா இருக்குன்னு நினைச்சுன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஈஸியா, அதாவது ரொம்ப சிம்பிளிஃபைடு வேலை தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். நிறைய இடத்துல அனிமேஷனும் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த என்டையர் கோர்சஸ் நீங்க டெமோ கிளாஸ்னு கொடுத்துருக்கீங்க, நீங்க பாத்துக்கலாம். என்டையர் கிளாஸஸ் எவ்வளோனா 533 காமிக்கும், பட் நீங்க பே பண்ணும்போது 580 வந்து பே பண்ணுவீங்க ஃபார் வந்து 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அங்கிருந்து ஃபுல்லா என்ன 1 இயர் ஃபுல்லா கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா கைட் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.